வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்னப்பா வெறித்தனம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்துட்டு ஒரு பொண்ணை நைட் டைம்ல கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலையை வந்துட்டு நம்ம ஹீரோ விசாரிப்பாரு. இதுல என்ன ட்விஸ்ட்னா, விசாரிக்கிற நம்ம ஹீரோக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. சோ இப்படி கண்ணு தெரியாத நம்ம ஹீரோ இந்த கேஸை எப்படி விசாரிக்கிறாரு, எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா சொல்லி இருக்கக்கூடிய படம் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆன செபாஸ்டியன் PC524 அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை மறக்காம கொடுத்துருங்க. இப்ப நேரம் படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தேஜாவும் ஒரு பையனையும் நீலிமா ஒரு பொண்ணையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி காலகட்டத்துல இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓடி போயிடலாம் சொல்லி கேட்டா கூட அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே இங்க பிரேக்கப் ஆகுது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த நீலிமா பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா குழந்தைலாம் இப்ப எதுவும் கிடையாது. ஹஸ்பண்ட்காரர் இப்ப ஏதோ ஊருக்கு போறதா சொல்றாரு, ஃபாரினுக்கு. என்னையும் கூட்டிட்டு போலாம்ல, நானும் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் போயிட்டாங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க நீலிமாவோட ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு கிளம்புற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு ஒரு போன் கால் வருது. இங்க இன்னொரு பொண்ணு ஒருத்தி கால் பண்ணி, இது பாரு நான் உன்னை லவ் பண்றேன், உன் கூட தான் நான் வாழ்வேன், எப்படியாவது அவளை விட்டுட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பொண்ணு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிறவன் இல்லையா நீலிமாவோட ஹஸ்பண்ட் ராகுல், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளோட லவ் கண்டினியூ பண்றது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு தான் இன்னும் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. சோ இப்ப இதோட பிரேக்கப் ஆயிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி ஃபாரினுக்கு கிளம்புறான். போகும்போது அவங்க மனைவிக்காரங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. மாமனார் மட்டும்தான் இருக்காங்க, மாமியார் எல்லாம் கிடையாது, இறந்து போயிட்டாங்க. இவங்களோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ராகுல லவ் பண்ணிட்டு இருந்தாலே அந்த பொண்ணுக்கு அவன் மேல பயங்கர காண்டு. ஏன்னா இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போனது இல்லாம நம்ம பேசும்போதே போனை கட் பண்றானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கோபம் இருக்கு. இந்த நம்ம நீலிமாவை காமிக்கிறாங்க. காஃபி எல்லாம் போட்டுட்டு தான் மாமனாருக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சோ மாமனார் தான் இனிமே மருமகளை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா மாமனார்கார ஒரு மோசமான ஆளுங்க. டீ குடிக்கும் போது கூட அவ கை அப்படியே டச் பண்ணிட்டு தான் அதை வாங்குவான். அதே மாதிரி வீட்டுல இருக்க அவளோட சேரி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மோந்து பாக்குறது வழக்கம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மாமனாருக்கு மருமக மேல ஒரு கண்ணு இருக்கு. எப்பயுமே அவ கிட்ட போகும்போது ஃபாரின் சென்ட் யூஸ் பண்ணி சென்ட் எல்லாம் பர்ஃபியூம்லாம் அடிச்சுட்டு தான் பக்காவா போறது வழக்கம். இப்படி ஒரு சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நீலிமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல தேஜாவை எதாச்சும் மீட் பண்றான். மீட் பண்ண உடனே, என்ன நீலிமா எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உன் ஹஸ்பண்ட் தான் ஊருக்கு போயிட்டானே, இனிமே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே இல்லீகல் அஃபேருக்கு தூண்டில போட. ஆனா நீலிமாக்கு இது சுத்தமா பிடிக்கல. இது பாரு, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என்னைக்கு நமக்கு பிரேக்கப் ஆச்சோ அன்னில இருந்து உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இப்படி பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணாதான் சொல்லிட்டு அசிங்கமா திட்டிட்டு இருந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா இங்க நமக்கு ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹீரோவோட அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்து போன அவங்க அப்பா சமாதிக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்க. ஹீரோட அம்மா, இந்த வேலை உனக்கு ரொம்ப முக்கியம், கஷ்டப்பட்டு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், உன் வேலையை வந்துட்டு ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்காரங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு சத்தியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா முதல்ல நம்ம ஹீரோக்கு டியூட்டி வந்திருக்குது. சோ டியூட்டி வந்தது மட்டும் இல்லாம அவருக்கு நைட் டைம்ல கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, நம்ம ஹீரோக்கு 6 மணிக்கு மேல ஆச்சுனாக்கா கண்ணு சரியா தெரியாது. இப்ப டியூட்டி போட்டிருக்கிற இடம் ஓட்டு எல்லாம் போட்டு அந்த பூத் பெட்டி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பெட்டியை வந்துட்டு பாதுகாக்கிறத ஒரு போலீஸ்காரங்களை வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு, பயத்திலே இருக்கிறாரு. எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, எனக்கு நைட் டியூட்டி எல்லாம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் கேட்காம நைட் டியூட்டி எல்லாம் போட்டாச்சு. இப்ப ஹீரோ உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பெட்டியை மாத்துறதுக்காக சில பேருங்க பெட்டியை தூக்கிட்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகம். நமக்கு எப்படி கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர வழியில மேட் எல்லாம் கோலி கொண்டு வச்சு விழுகிற மாதிரி நிறைய செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோக்கு காது ரொம்ப பயங்கரமான ஷார்ப்பு. சோ அசவைகளை வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பயங்கர டேலண்டான ஆளு. அப்படி இவனுங்க எல்லாருமே உள்ள வரும்போது ஒவ்வொருத்தனையும் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அவனுங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறானுங்க. இப்ப நல்லபடியா அன்னைக்கு ஒர்க்க முடிச்சிடறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம ஹீரோக்கு அடிக்கடி ஸ்டேஷன்ல இந்த நைட் ஒர்க்க வரும்போதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். இதனாலே தான் வேலையை சரியா சில தடவை செய்ய முடியாம போய் நிறைய இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறாரு. இப்படி ஒவ்வொரு இடமா டிரான்ஸ்பர் மாறி மாறி தான் சொந்த ஊருக்கே ஒரு தடவை வந்திருக்கிறாரு. ஹீரோக்கு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தேஜாவு மட்டும்தான். இப்போ இறங்கின உடனே தேஜா வந்து கூட்டிட்டு போறான். என்னடா ஒரு இடத்துல கூட ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க மச்சான் எனக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது இல்ல, அதை வச்சு நிறைய டிரான்ஸ்பர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். அப்படியே சின்ன வயசுல காமிக்கிறாங்க. சின்ன வயசுல தேஜாவு நம்ம ஹீரோவு கிரிக்கெட்லாம் ஆடிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை இந்த பையன் நம்ம ஹீரோ மட்டும் தனியா நடந்து வந்திருப்பான். கண்ணு வேற சரியா தெரிஞ்சிருக்காது. அன்னைக்குதான் இவனுக்கு ஆரம்பிச்சிருக்கு கண்ணு தெரியாம. சோ தட்டு தடுமாறி வந்திருப்பான். ஒரு லாரியில இடிக்கிற மாதிரி போயிருக்கும். அந்த டைம்ல நம்ம தேஜாவை தான் காப்பாத்திருப்பான். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லும் போது, அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இவன் தான் எல்லா இடத்துக்கும் நைட் டைம்ல கூட்டிட்டு போறது. ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு
அன்னைக்கே இந்த பையனுக்கு சத்தியமும் பண்ணி கொடுத்துருக்கான் நம்ம தேஜாவும். சோ இப்படி இருக்கிற சீன் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில இங்க இருக்க ஸ்டேஷனுக்கு தானே நம்ம ஹீரோ வேலைக்கு போக போறாரு. சோ அந்த இடத்துல தேஜாவை விட்டுட்டு போறான். உள்ள போயிட்டு நல்லா இருக்கிட்டே நல்லா பேசிட்டு இருக்காரு. எஸ்ஐ எல்லாம் மாலை எல்லாம் போட்டிருக்காரு. சாமி பக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வரும்போது நம்ம ஹீரோ திருநீர் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இதே ஊர்ல நம்ம ஹீரோ கூட படிச்ச பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அவ இந்த பக்கம் போறதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு போறாங்க. இப்படியே நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிக்க அந்த பொண்ணுக்கு நம்பர் எல்லாம் வாங்கி போன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜாலியா ஊரெல்லாம் கூட சுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? நம்ம ராகுல்னு ஒருத்தனை லவ் பண்ணிச்சு பாருங்க. அந்த பொண்ணு தான் இப்ப நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணி ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்குது. இது ஒரு சீன்ல இருக்கு. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு நகை கடையை காமிக்கிறாங்க. நம்ம மாமனார்கார ஒருத்தர் தான் இருப்பாங்க. நீலிமாவோட மாமனாரு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு வெளியே வரும்போது அவரோட போன் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி ஒருத்தன் போனை பிடிக்கிட்டு போயிருப்பான். அந்த போனை பிடிக்கிட்டு போன ஆளுங்களை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க ஸ்டேஷனுக்கு வருவாரு. அங்க நம்ம ஹீரோவும் இருப்பாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி நகை வாங்கிட்டு வெளியே வந்தா ஒருத்தன் போன் பண்ணிட்டு தரான்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போயிட்டான். அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லும்போது ஒரு போனுக்காகவா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? ஐஎம்ஐ நம்பர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லி கேட்டா ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற நம்ம மாமனார் இருக்காரு, அவர் வந்துட்டு ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க, வேணா அவங்கள அடையாள காமிங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ பேரு ஊரெல்லாம் சொல்லும்போது டேய் தம்பி நீயாடா அவங்க பையனடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டாக்டருக்கே பயங்கர ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்ல உனக்கு தான் கண்ணு தெரியாதடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு பார்த்தா ஆனா சின்ன வயசுல ஹீரோவோட அவங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த டாக்டர் இந்த டாக்டர் தான். அப்ப மாலை கண் நோய்ங்கிறத குணப்படுத்த முடியாது, இது இவனுக்கு சரி பண்ணவும் முடியாது, காலப்போக்கில் அதுவா சரியானதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே அனுப்பிச்சிருப்பாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலை நீ எப்படா போலீஸ் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் இப்ப சரியாயிடுச்சு, நான் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம டாக்டரை சமாளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அவன் தான் வந்துட்டு அந்த நீலிமாவை லவ் பண்ணான் இல்லையா, அந்த பொண்ணு இப்ப விட்டுட்டு போயிடுச்சு. அந்த ஃபீலிங்ல பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கான். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே படம் பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இது பாரு, அதெல்லாம் மறந்துடு, வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண இங்க நம்ம ஹீரோவை வர சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஹீரோவோட டீம்ல இருக்க எல்லாருமே இன்னைக்கு வெளியே டியூட்டி போட்டுருக்காங்களா, அதனால இன்னைக்கு நீ ஸ்டேஷனை பாத்துக்கணும், நைட் டியூட்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவு தூரம் சொல்றாரு, சார் இல்ல சார் வீட்டுல அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வேற உடம்பு முடியாம இருக்காங்க, நான் போனாதான் பாத்துக்க முடியும், எனக்கு நைட் டியூட்டி மட்டும் போடாதீங்கன்னு சொல்லும்போது இது பார்ப்பா நீ போயிட்டுனா என்ன ஸ்டேஷனை இழுத்து மூடிட்டா போட முடியும், அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீ இங்கே இரு, வெளியே தான் ஒர்க் போடல இங்கே தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாகுது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் இழுத்து மூடிட்டு உள்ளுக்குள்ள ஜாலியா உட்கார்ந்து இருக்காரு. நிறைய போன் கால்லாம் வந்துகிட்டே இருக்குது. அந்த போன் கால்லாம் அட்டன் பண்ணி கடுப்பாயிடுறாரு. கடைசியா ஒரு தடவை ஒரு போன் கால் வருது. அதையும் அப்படியே தட்டு மாதிரி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி ஏதோ பேசுற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு என்ன கற்பழிக்க பாக்குறான், என்ன சீக்கிரம் காப்பாத்துங்க சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணு கத்தும்போது நாம எங்கடா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிராங்க் கால்லாம் வேற வரும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த போன் அப்படியே கீழே வச்சுட்டாரு. வச்சதுக்கு அப்புறம் அங்கே உட்காந்து நல்லா தூங்கவும் ஆரம்பிச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர் அப்படின்னு பயங்கரமா வைரல் ஆகுது. என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு நைட் டைம்ல மர்மமான முறையில இறந்து போயிட்டா. ஆனா அந்த இறந்து போன பொண்ணுக்கு கையிலோ காலிலோ எதுவுமே வெட்டு காயங்கள் இந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா அவங்க மாமனாரு கொலையில கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப காலையில போலீஸ்காரங்க எல்லாமே அடிச்சு பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா இந்த போலீஸ் ஸ்டேஷனே மூடி இருக்குது. என்னடா இதுன்னு உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கதவு தட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கதவு திறக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்ப மூடிட்டு உள்ளுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இது பாருங்க சரி எனக்கு நைட் ஆனா நம்மள பயங்கரமா தூக்கம் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனாலதான் ஏதாவது ஆயிடுமே சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் எஸ்ஐ சொல்லும் போதுதான் இங்க நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நடந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நம்ம வேலைக்கு உழ வச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன் வந்த விஷயத்தையே மறைச்சிடறாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு நீதான் போயிட்டு காவல் காக்கணும், ஏன்னா அங்க இருக்கிற தடயத்தெல்லாம் ஃபாரன்சிக் வர வரைக்கும் நீ பாத்துக்கணும், இந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் நீ அங்க இருந்து சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோவா அதே இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆனா அந்த இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவன் வரான். அது யாருன்னு பார்த்தா இந்த மாமனார்காரன் தான் பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் உள்ள வரான். ரெண்டாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு, மூணாவது அந்த பொண்ணு. இவங்க மூணு பேரும் உள்ளுக்குள்ள வந்துட்டு போறாங்க. இந்த சத்தம் நம்ம ஹீரோக்கு கேக்குது. ஹீரோ என்ன பண்றாருன்னா கேமராவை ஆன் பண்ணிட்டு அப்படியே யார் வராங்கன்னு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஆனா ஒண்ணுமே வந்துட்டு கேமரால பதிவு பண்ணல. ஏன்னா அவங்க வந்த இடம் வேறையா இருக்குது, இவங்க எடுத்த இடம் வேறையா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ சத்தம் போட்டதுல ஐயோ போலீஸ்காரங்க இருக்கிறாங்க சொல்லி பயந்துட்டு அவனுக்கு எதுக்கு வந்தானுங்கன்னே தெரியாம மூணு பேருமே பூந்தடிச்சு வெளியே போயிட்டானுங்க. சோ இப்படி ஒரு சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த வீடியோவெல்லாம் எடுத்து பாக்குறாரு. ஆனா எந்த ஒரு ஃபுட்டேஜுமே பெருசா மாட்டின மாதிரி தெரியல. ஆனா மூணு பேர் வந்த மாதிரி தெரியுது. ஒரு ரெண்டு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் அப்படிங்கறத மட்டும் நம்ம ஹீரோ ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. திரும்பவும் அதே மாதிரி நைட் டைம்ல டியூட்டி
டியூட்டி போட்டிருக்காங்க. டியூட்டி போட்டதுல திரும்ப நம்ம ஹீரோ அங்கதான் போய் உட்காந்துருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ உட்காந்துருக்கும் போது பின்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி போட்டு டேப் எல்லாம் போட்டு அங்கே ஒட்ட வச்சு நம்ம ஹீரோவை லாக் பண்ணிட்டு யாரோ ஒருத்தவன் போறான். சோ அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. சோ அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்றான் அப்படிங்கிறது தெரியல. இவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு லேடிஸ் திரும்ப வந்த மாமனார்காரு இவங்க 3 பேர் வந்துட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு இல்லையா. அடுத்த நாள் காலையில வந்து போலீஸ்காரங்களா கதவெல்லாம் உடைச்சிட்டு வந்துதான் உள்ள நம்ம ஹீரோவா காப்பாத்துறாங்க. என்னடா இது உன்னை பாதுகாக்கிறதாக இங்க போட்டா உன்னை பாதுகாக்கிறதுக்கே நாங்க ஒரு ஆள் இருக்கணும் போல, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நைட்டு நான் வந்திருந்தேன் சார், பின்னாடி இருந்து யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உன்னெல்லாம் போயிட்டு நைட் டியூட்டிக்கு போட்டோம் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி தடயங்கள்லாம் விட்டுட்டாரு. ஃபாரன்சிக் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கொலை அந்த இடத்துல எந்த ஒரு தடையுமே இல்ல. சோ இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு தற்கொலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸை வந்துட்டு முடிச்சிருக்காங்க. இதனால வந்துட்டு தடயத்தை ஒழுங்கா பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதனாலே நம்ம ஹீரோ பயங்கர டிப்ரெஷனா இருக்கு. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் இங்க இன்னொரு ஷாக் என்னன்னா ஹீரோவோட அம்மாவுமே இறந்து போயிருப்பாங்க. சோ அவருக்கு வந்துட்டு ஞாபகங்கள் இந்த 6 மணிக்கு மேல ஆச்சுனாக்க அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஞாபகத்துல தான் இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இப்ப வேலையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இறந்து போன பொண்ணு தான் இன்னைக்கு கால் பண்ணிருக்கிறா. அந்த விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளால ஒரு பொண்ணு இப்படி அநியாயமா இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிளம்பி நேரம் ஒரு டீ கடைக்கு போறாரு. அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தேஜாவும் இருக்கிறான். தேஜாவிட்ட இந்த மாதிரி அந்த கொலை நடந்த வீட்டுல யாரோ வந்துட்டு தடயங்கள்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. அந்த வீட்டுல நான் வச்சிருக்கேன். எஸ்ஐ வந்துட்டு இப்ப லீவ்ல போயிருக்காரு. அவர் வந்தவனே கண்டிப்பா அவர் கூட்டிட்டு போயிட்டு நான் காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன்ட்ட ஒரு பிட்ட போடுறாரு. அதே மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கால தான் லவ் பண்ற பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது இதே விஷயத்தை தான் சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸ் நான் எஸ்ஐட்ட காமிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறேன்னு. அதே மாதிரி அந்த மாமனார் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட போயிட்டு சொல்லி இருக்கிறார். நம்ம ஹீரோ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த 3 பேர்கிட்ட சொல்றாரு அப்படிங்கிறது புரியல. இப்ப நைட் டைம் நம்ம ஹீரோ ஏதோ பக்காவா பிளான் போட்டுட்டு அதே வீட்டுல போயிட்டு உட்காந்துருக்காரு. யாருக்குமே தெரியாம அப்படி உட்காந்துருக்கும் போது இந்த 3 பேரும் ஒவ்வொருத்தவங்களா உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிக்கிறாரு. அங்க நின்னுகிட்டு என்னடா நான் சொன்னதை நம்பி எல்லாரும் வந்துட்டீங்க போல, இனிமே நீங்க வெளியே போக முடியும்னு சொல்லி ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சிருக்காரு. தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. கண்ணு தெரியாத இவன் எங்கடா நம்மள ஷூட் பண்ண போறான் வாங்க போலாம் சொல்லி நைஸா நவர்றாங்க. ஆனா கரெக்டா வந்துட்டு பக்கத்துல அப்படியே டோர்ல சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு அசைவுகளுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோ வந்துட்டு பக்காவா இந்த இடத்துக்கு போனா இப்படி போவோம் அப்படி போவோம்னு சொல்லி பக்கா பிளான போட்டு தான் அங்க உட்கார்ந்து இருக்காரு. 3 பேத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்காரு இவரோட கண்ட்ரோல்ல. அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 3 பேர்கிட்ட உட்காந்து நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்றாரு. நீங்க 3 பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணீங்களா இல்ல தனித்தனியா இந்த பொண்ணை ஏதாவது பண்ணீங்களான்னு சொல்லிட்டு மிரட்டும் போதுதான் எங்களை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ஷூ போட்டிருப்பான். அந்த ஷூ வந்துட்டு தடவும் போது நம்ம ஹீரோக்கு அதுல ஒரு அடையாளங்க இதெல்லாம் கிடைச்சிருக்கும். சோ அதே மாதிரி ஷூ தான் அன்னைக்கு இவங்களை நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அவன் கட்டும்போது தப்பிக்கிறதுக்காக அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது காலை வந்துட்டு பிடிக்கும் போது தான் இதே ஷூ மார்க் அங்க இருந்திருக்கும். சோ இதை வச்சுதான் நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்டு தான் இது எல்லாத்தையும் பண்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. 2வது தடவை வந்துட்டு அந்த மாமனார்காரர் வருவார் இல்லையா அவர் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஃபாரின் பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சிருப்பாரு. ஏன்னா அதே பர்ஃபியூம் அவர்கிட்ட பேசும்போது அந்த ஸ்மெல் வந்திருக்கும். அன்னைக்கு அவர் அந்த வீட்டுக்கு வரும்போது கூட அந்த ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கும். சோ இதை வச்சு இவர் தான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருப்பாரு. 3வது வந்துட்டு தான் காதலிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஊரை சுத்தும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு தோடு ஒண்ணு வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த தோடு வந்துட்டு கொலுசு மாதிரி ஒரு மாதிரி சத்தம் போடும். அந்த சத்தத்தை வச்சுதான் அந்த பொண்ணுங்க வந்து வரும்போது கிளம்பும் போதுமே இதே சத்தத்தை நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. சோ அப்படின்னா நீங்க 3 பேர் சேர்ந்துதான் இது ஏதோ பண்ணிட்டீங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இப்ப இந்த 3 பேத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு சரண்டர் பண்றாரு. எஸ்ஐ வந்தவொடனே எஸ்ஐ கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது பரவாயில்ல நீ பயங்கர பிரில்லியண்டா இந்த கேஸை வந்துட்டு மூவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாமனார்கார பொக்கார வச்சு எஸ்ஐ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ஐ வந்துட்டு விசாரிக்கும் போது அவர் ஒரு கதையை சொல்றாரு. ஆமா சார் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்துட்டு என் மருமக மேலே ஆசைப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்ணா அவர் நகை வாங்கினார் இல்லையா அது வந்துட்டு இந்த பொண்ணுக்கு நீலிமாக்கு வந்துட்டு பிறந்தநாள் கிஃப்டா கொடுக்கறதுக்காக அந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நெக்லஸ் அந்த பொண்ணு ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த கேப்ல மாமனார்காரு கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சோன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா அந்த நகையை கீழே போட்டுட்டா. கீழே போட்டதுக்கு அப்புறம் அந்த டெதஸ்கோப் இருக்கு இல்லையா டாக்டர் அவர் கழுத்திலே போட்டிருப்பாரு. அதை எடுத்துட்டு இதை பாருங்க இங்க நடந்த விஷயத்தை வந்துட்டு வெளியே சொல்லாதீங்க, உங்க பையன்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க, தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். எனக்கா அங்க அசிங்கப்படுறதை விட என்கிட்ட நீங்க அசிங்கப்பட்டணும் பயங்கரமா அந்த பொண்ணு திட்டிட்டு போயிருக்கிறான். உங்க பையன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கறதே தெரியாது. வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு போனதுன்னு இந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த டெஸ்கோப் வேற லப்பர் கீழே விழுந்திருக்கும். அந்த செயின் வந்துட்டு கீழே விழுந்துருச்சு இல்லையா அதை வந்துட்டு இவர் எடுக்கவே இல்லை. சோ அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு
அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு தடயமா வச்சு விசாரிக்க போனாக்கா கண்டிப்பா நம்ம மாட்டிக்கும் தெரிஞ்சுதான் இவர் அந்த எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காரு. தவிர்த்து நான் வந்துட்டு கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மாமனார்காரு எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. சரி, நான் அடுத்தது அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ லவ் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ வந்துட்டு இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்துட்டு இந்த மாதிரி நீலிமாவோட ஹஸ்பண்ட் ராகுல லவ் பண்ணேன். அவன் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே நாங்க லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போன்னு சொல்லி நான் எவ்வளவு தூரம் சொன்னேன். என் பேச்ச கேட்காம அவன் மாட வெளிநாடு கிளம்பி போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் எங்க ரெண்டு பேருக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடியது யார், அந்த நீலிமா தானே. அவளை கொலை பண்ணிட்டா கண்டிப்பா ராகுல் என்ன கூட்டிட்டு போவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த பொண்ணு டாக்டர் வேஷம்லாம் போட்டுட்டு ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு போயிருக்கிறா. அவளுக்கு அப்படியே ஊசியை போட்டு கொலை பண்ணிடலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம், எல்லாருக்கும் செக் பண்றோம். உங்களுக்கு வந்துட்டு செக் பண்ணதுல உங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்துக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட போறோம் சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் அவங்க உடம்புல போகும்போது தான் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் கன்சீவா இருக்கேன், கன்சீவா இருக்கும்போது ஊசி எல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு மனசை உடைஞ்சு போகுது. நாம அவனை லவ் பண்ணோம், அவன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அந்த குழந்தை என்ன பண்ண சொல்லிட்டு அந்த ஊசி அங்கே கீழே போட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வேகமா வந்திருப்பா. அவ எவ்வளவோ கூப்பிட்டுருப்பா, ஆனா திரும்பி கூட பார்க்காம இந்த பொண்ணு வந்துருச்சு. சோ அந்த அளவுக்கு நான் கல் நெஞ்சுக்காரி கிடையாது சார், நான் அந்த கொலை பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். சப்போஸ் அந்த இன்ஜெக்ஷனை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்களேங்கிற ஒரு பயத்தினால தான் அந்த எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் போனேன், மற்றபடி எதுக்காகவும் நான் அவளை கொலை பண்ணதோ எதுக்காகவும் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு பக்கம் சொல்ல, அடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தேஜாவ் இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். சார், இந்த மாதிரி நானும் அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ணோம், லவ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்காரன் அந்த பொண்ணை விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிட்டான். அவன் வந்துட்டு சாதாரண ஆள் இல்ல, அவன் பார்த்தீங்கல்ல அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னால வந்துட்டு நீலிமாவை மறக்க முடியல. மார்க்கெட்ல வச்சு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கே வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி அவன் போயிட்டான்ல, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஓ ஞாபகமாவே இருக்கு, என் கூட ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்துறேன், அதை நினைச்சிட்டு நான் வருஷம் ஃபுல்லா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பேச தப்பு தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா திட்டி அடிச்சு அனுப்பிச்சிருக்கோம். இனிமே இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு இவ இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டாலே, நம்ம இவளை எந்த அளவுக்கு லவ் பண்றோம் சொல்லிட்டு அதுல இருந்து நான் போல சார், குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன், நான் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சொல்றான். அப்புறம் எதுக்காக நீ அங்க போன அப்படின்னு சொல்லி கேட்டா, இவன் போகும்போது ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுட்டு போயிருந்திருப்பான். அந்த கண்ணாடியை மறந்து டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டானாம். சோ இதை போயிட்டு ஏதாவது விசாரிக்க போயிட்டு போலீஸ்ல நான் தான் அந்த கொலையை பண்ணிட்டேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன்னா நான் என்ன பண்றது, அதனால அந்த கண்ணாடி எடுக்கிறதுக்கு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எஸ்ஐ கிட்ட நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அம்மா இருக்கிற மாதிரி ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக நீ யார வேணாலும் மாட்டி விடுவியா, அவங்க தான் அந்த கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறது உனக்கு கன்ஃபார்மா தெரியல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவங்களெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு அப்படியே இமேஜினேஷன்ல வர. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மூணு பேத்துமே வந்துட்டு நம்ம எஸ்ஐ காரர் என்ன பண்ணிட்டாருன்னா கேஸை போட்டு உள்ள வச்சிருக்காரு. ஏன்னா சந்தேகத்தின் பேர்ல போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை முன்னின்னு அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டாரு. வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை எஸ்ஐ கூட்டு பயங்கரமா திட்டுறாரு. இது பாரு, அந்த மூணு பேர் வந்துட்டு தப்பு பண்ணலாம் முயற்சி பண்ணாங்க தான், ஆனா அவங்க அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, சாட்சியமும் இல்ல. அதுவும் இல்லாம இந்த கொலை கேஸை ஃபாரன்சிக்காரங்க செக் பண்ணதுல இது வந்துட்டு தற்கொலை தான், கொலை பண்றதுனாக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு மார்க்காவது இருக்கும், ஒரு காயமாவது இருக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல ஒரு காயமும் கிடையாது, எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே மேட்சும் ஆகல. இதனால அவங்கள வெளியே விட்டாச்சு. நீ தேவையில்லாம வேலையெல்லாம் பார்க்காத, இதுதான் முடிஞ்சு போன கேஸ், இதை போய் எதுக்குடா நோண்டிட்டு இருக்க, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, ஆனா வந்துட்டு அந்த கேஸை முடிக்கணும். இப்படி இந்த கேஸை நம்ம எஸ்ஐ முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதை பாரு, நான் முன்னாடி ராகுல லவ் பண்ணது உண்மைதான், என்னைக்கு அவன் என்னை விட்டுட்டு போனானா அன்னைக்கு அவனை நான் தூக்கி போட்டுட்டேன், இன்னைக்கு உன்னதான் நான் லவ் பண்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி இந்த பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த மாமனார் வீட்டை தான் காமிக்கிறாரு. தான் பையன் இப்ப ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறான். வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருங்கிறதுக்காக மாமனார்காரரு பாத்ரூம்ல போயிட்டு கையை கட் பண்ணிக்கிட்டாரு. டக்குன்னு அவர் வந்து காப்பாத்திட்டாரு. எதுக்காக இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி மேல நான் ஆசைப்பட்டுட்டேன், பாவம் என்னாலதான் அவ சூசைட் பண்ணி இறந்துட்டாளோன்ற ஒரு குற்றம் நடிச்சுதான் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நம்பி தானப்பா விட்டுட்டு போனேன், அவ உனக்கு மக மாதிரி நீ எப்படி இப்படி எல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு அவன் கடுப்பாயி அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறான். இந்த பக்கத்துல எஸ்ஐ வந்துட்டு அந்த ஃபாரின்ல இருந்து வந்தார் இல்லையா, அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா தன் மனைவியோட பாடியை அடக்கம் பண்றதுக்காக வந்திருக்காரு. எஸ்ஐ கிட்ட எல்லாம் கேட்கும்போது நாங்க காலையில கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எஸ்ஐ அவர்கிட்ட ராகுல் கிட்ட சொல்லும்போது, ராகுல் கிட்ட எஸ்ஐ திரும்ப கேட்கிறாரு, உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்டா, எனக்கு யாரு மேலேயும் சந்தேகம் கிடையாது, கொடுத்தீங்கன்னா நல்லபடியா அடக்கம் பண்ணிடுவோம், அவளோட ஆத்மாவது சாந்தி அடையிட்டு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் நைட் டைம்ல வந்துட்டு ஹீரோவோட அம்மா அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன்ல எப்பயும் வர மாதிரி வந்திருக்காங்க. இது பாரு, ஒன்னாலதான் அந்த பொண்ணு இறந்திருக்கிறான், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உனக்கு போன் பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, என்ன வந்துட்டு ஒருத்தவங்க கற்பழிக்க பாக்குறாங்க, என்னை காப்பாத்துங்க சொல்லியிருப்பான், ஆனா இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு கொலையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, அவனோட காதலிச்ச அவன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா தேஜாவு, அவனை ஒரு வேளை கொலை பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா அவன் அந்த பொண்ணு
பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். ஒருவேளை அவன் ரேப் பண்ண வந்தானா, இல்ல அப்படின்னா அந்த பொண்ணோட மாமனார் இருக்கா இல்லையா, அவனும் ரேப் பண்றதுக்காக அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரேப் பண்றதுக்காக ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம நீ லவ் பண்ற அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல. எப்போ ஒரு பொண்ணை கொலை பண்றதுக்காக ஒரு விச ஊசியே எடுத்துக்கிட்டு போனாலும் இவங்க 3 பேர்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் தான் கொலைகாரங்க, அதை நீ கண்டுபிடிக்கணும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் அந்த பழைய ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து நோண்டி நோண்டி நொங்க எடுக்கிறாரு. ஆனா ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள இருக்கும்போது தன்னோட காதலி அந்த ராகுல லவ் பண்ண பொண்ணு இங்க வந்துட்டு இருக்கிறான். வந்தோடனே இதை பாரு, என்ன சந்தேகப்படாத, நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ற சொல்லி கட்டி பிடிச்சு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அப்படியே இமேஜினேஷன்ல ஓடுது. ஒருவேளை இந்த பொண்ணு உதட்டுல விஷத்தை தடவிட்டு வந்துட்டு நம்மள லிப்லாக்கு கொடுத்து கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டாலும் சொல்லிட்டு டப்புன்னு லிப்லாக்ல இருந்து அப்படியே வெளியே வந்துடுறாரு. வாயெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா கடுப்புல. ஹீரோ வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க ஹீரோட ஃப்ரெண்டு தேஜாவு இங்க வந்திருக்கான். மச்சான் நீ என் மேல வந்துட்டு சந்தேகப்பட்டதுல உண்மைதான், நான் அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணேனே தவிர நான் அவளை கொலை பண்ணலடா. இனிமேல இங்க இருந்து நான் அவளோட ஞாபகம் என்ன அதிகமா கொண்டுடும், நான் ஃபாரின் கிளம்புறேன், சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். அதுக்கு அடுத்து அந்த ராகுல் என்ன பண்றா, அவங்களோட மனைவியை வாங்கி எரிச்சு அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அவங்களும் ஃபாரின் கிளம்புறான். அவங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு போறான். இனிமேல் நம்ம இங்க இருக்க வேண்டாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போக இவங்க 2 பேருமே ஒரு பக்கம் ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கேஸை முடிக்க முடியாம அப்படியே 2 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இன்னும் இந்த கேஸை வந்துட்டு முடிக்க முடியலையே, நம்மளால ஒரு பொண்ணு இறந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில சரியா ஷேவ் பண்ணாம ஆபீஸ்க்கு சரியா போகாம இப்படியே இவரோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது. ஸ்டேஷனுக்கு போனாலும் கையெழுத்து போறது, ஒழுங்கா டியூட்டி பார்க்கல, இப்படிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் போக எஸ்ஐ கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஏன்டா இப்படி இருக்க, ஒரு போலீஸ்கார மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு லீவ் வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க அம்மா மடியில படுத்து தூங்குற மாதிரி இப்படி சில கனவுகள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு கூட இருக்கிற தான் வேலை பார்க்குற ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு பிசி. ஸோ அவர் கூட என்ன பண்ணுவாருன்னா மாம்பழம் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாரு டீ கடையில. அங்க வந்துட்டு ஒரு படம் ஒன்று ஓடிட்டு இருக்கும் லேப்டாப்ல. அந்த படத்தை நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த படத்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது படம் பேரெல்லாம் சொல்றாரு. அந்த படத்தோட ஸ்டோரியையும் சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரு பொண்ணை கொலை பண்ணுவாங்க, ஆனா அந்த கொலை வந்துட்டு கொலை மாதிரியே தெரியாதாம், சூசைட் மாதிரியே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே பயங்கரமா சிங்க் ஆகுது. டக்குனு ஹீரோ என்ன பண்றாருன்னா நேர கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாக்குறாரு. அந்த படத்தை பார்க்கும்போது தான் அந்த படத்துல கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ண மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, அந்த மருந்து பேரெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மருந்தெல்லாம் இங்க கிடைக்குமா சொல்லி கேட்டான். இந்த மருந்து இங்க கிடைக்காது, பெங்களூர்ல ஒரு இடம் இருக்குது, அங்க மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு சீக்கிரட்டா சொல்லியிருக்கு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நீங்க யார்கிட்ட இந்த மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு உண்மையை சொல்லல. நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹீரோவும் போலீஸ்காரர் இல்லையா, இவரு பயங்கரமா சண்டைலாம் போட்டு யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு நைட் டைம் ஆனதால கண்ணு தெரியாம இந்த போட்டோஸ் வந்து இதுல கேமரால படம் பிடின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோ எல்லாம் வாங்கிட்டு அவன்கிட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்டையும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இந்த பக்கம் வராரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். இத்தனை வருஷம் கழிச்சு அவன் வந்திருக்கான். நம்ம ஹீரோ தான் கூப்பிடுறதுக்காக போயிருக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஷேவிங் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படியே பைக்ல இங்க கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. சோ வீட்டுக்கு போக நேரா தான் ஸ்டேஷனுக்கு போறேன், வண்டியை மட்டும் நீ எடுத்துட்டு வந்துரு மச்சான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே போயிட்டு நிக்கிறாரு. நிக்கும் போது தான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, எதுக்காக நீ நீலிமாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஷாக் ஆகுது. டேய் என்னடா சொல்ற, நான் ஏன்டா கொலை பண்ணேன்னு சொல்லும்போது இல்ல நீ தான் கொலை பண்ண, எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கதான் வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் ஒன்று போகுது. என்னன்னா அந்த நீலிமாவை கொலை பண்ணது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு தேஜாவு தான். சோ அவன் லவ் பண்ண பொண்ணு அவன் கொலை பண்ணதுக்கான காரணம் இதை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு தடவை ஹீரோ வீட்டுக்கு போகும்போது கூட அவன் குடிச்சிட்டு பயங்கரமா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த படத்தை பார்க்கும்போது சேம் கான்செப்ட்ல அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுல இவர் பெங்களூர் போனோடனே அவன் கொடுத்த போட்டோல இருந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. சோ இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா அவ என்ன லவ் பண்ணுவா, ஏமாத்திட்டு போவா, திரும்பவும் சரி ஏத்துக்கலான்னு பார்த்தா அவர் ரொம்ப ஓவரா சீனை காட்டினா, அதனாலதான் அவ வீட்டுக்கு போனேன், என் கூட ஒரு நாள் படுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவ அதிசயமா என்ன திட்டினா அடிச்சா, திரும்பி போயிட்டு துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கேக் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த கேக்கை நீ சாப்பிடு, உன் வயிற்றுல குழந்தை இருக்குதுன்னு வேற நீ சொல்றல, அந்த குழந்தைய நீ கலைக்கணும், எப்படி வந்துட்டு என்ன லவ் பண்ணிட்டு நீ ஏமாத்திட்டு போலாம் சொல்லி மிரட்டி இருக்கான். அந்த பொண்ணு நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கு. சாப்பிடலாம் துப்பாக்கியால உன் வயிற்றுல இருக்கும் குழந்தையும் சுடுவோம், சுட்டா நீ செத்துருவோம் உன் குழந்தையும் செத்துருவோம், இந்த கேக்கை மட்டும் சாப்பிட்டா உன் குழந்தை மட்டும் சாகும், எப்படி வசதின்னு சொல்லும்போது இதை பாரு நான் கேக் சாப்பிடல, உன் கூட இருக்கணும் தானே சொன்னா, அப்படி கூட நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த குழந்தை இருக்கும்போது என்னால அப்படிலாம் இருக்க முடியாது, நினைச்சு பார்க்க முடியல, இவன் பயங்கரமா திட்ட அந்த பொண்ணு பயத்துல கேக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல விஷம்லாம் கலந்துருக்குது அப்படிங்கறத. இவன் எடுத்துட்டு வந்த மருந்து அந்த கேக்ல தான் கலந்து கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு வயிற்று வலியில துடியா துடிச்சு 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. சோ இப்படிதான் அந்த கொலையை வந்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டு பண்ணிருக்கான். அநியாயமா 2 உயிரை கொலை பண்ணிட்டு
பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை அடிச்சு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு இல்லையா அங்க கூட்டிட்டு போறாரு. அதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்ட் இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க அதே இடத்துல எஸ்ஐ வந்துடுறாரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு. டேய் கம்மன் இருங்கடா, எதுக்காகடா அப்படி சண்டை போறீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி அந்த நீலிமாவை கொலை பண்ணது இவன் தான் சார், பக்கா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு 2 வருஷம் உட்காந்துட்டு ஏமாத்திட்டான் நம்மளன்னு சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, சார் இது எல்லாமே போய் இவன் பயங்கரமான கட்டுக்கதை கட்டுறான், அது இல்லாம இவன்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்துறான் சார், இவனுக்கு 6 மணி ஆச்சுனால கண்ணு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைச்சிட்டான். சோ இதை தெரிஞ்சுக்கிற நம்ம எஸ்ஐக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அடப்பாவி இத்தனை வருஷம் இதனாலதான் நம்மள ஏமாத்தினானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. மிரட்டினது மட்டும் இல்லாம நீ கிளம்புப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விடும்போது அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா இல்லையா போலீஸ்ல பிசிஆர் பாருங்க அவரு வந்திருப்பாரு. சார் அவனை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ ரெக்கார்டை கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை எஸ்ஐ கிட்ட வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளவு நேரம் சொன்னாலே ஒரு கதையை பிளாஷ்பேக் அது எல்லாமே இங்க இருக்கிற இன்னொரு பிசி வந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்டா போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியே தான் ஃப்ரெண்டை வந்துட்டு சந்திக்க போறேன், அவன் தான் கொலைகாரன், நான் உனக்கு கால் பண்ணுவேன், கால் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் ரெக்கார்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ போய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டு கரெக்டா இந்த லொகேஷன்ல வந்துட்டு பேசுறதுக்கான காரணமே 6 மணி மேல ஆச்சுன்னா நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வச்சிருந்தா ஈஸியா அவனை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். சோ இது எல்லாத்தையும் கேட்டோன்னே அடுத்தது துப்பாக்கிய அந்த தேஜாவை பக்கம் திரும்புது. அதுக்கப்புறம் தேஜா உள்ள கூட்டு வந்து அடி பொழந்து தள்ளிட்டு அவங்கிட்ட விசாரிக்கும் போது நான் தான் பண்ண அப்படிங்கிற குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிறான். அவனுக்கு இப்ப தண்டனையுமே வாங்கி கொடுத்தாச்சு. இந்த கேஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முடிச்சிருக்காரு இல்லையா, இதை செலிப்ரேட் பண்றதுக்காக டிபார்ட்மெண்ட்ல ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா இந்த வேலை எனக்கு வேண்டாம் சொல்லி ரிசைன் பண்ணிட்டாரு. எதுக்காக இதெல்லாம் பண்ற, டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு மாதிரி ஒரு நல்ல ஆளு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எஸ்ஐ எவ்வளவு தூரம் சொல்றாரு. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு கண்ணு தெரியாது இல்ல சார், எத்தனையோ பேரோட வாழ்க்கை வீணாயிட கூடாது, என்னாலதான் வந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போனா. சோ அவ கால் பண்ணோன்னு அது பிராங்க் கால், என்னால எதுவுமே செய்ய முடியாம தானே அந்த பொண்ணை நான் விட்டுட்டேன், எனக்கு கண்ணு தெரியற மாதிரினா நான் அந்த பொண்ணை காப்பாத்திருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்க அந்த லவ் பண்ண பொண்ணு திரும்பவும் நம்ம ஹீரோவை தேடி வருது. இது பாரு நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, இப்ப நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன் சொல்லி அவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.